பிலிப்பியரே, மக்கெதோனியா சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில், அதாவது என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது, நான் மக்கெதோனியாவிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து நான் கிளம்பின போது, என்னுடைய வரவு செலவுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய ஃபினான்ஸ் மேட்டரில் எனக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. தேவையானவைகள் கொடுக்கப்பட்டது, எனக்கு வேண்டிய காரியங்களை கையில் கொடுத்து அனுப்பிச்சிங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் சொல்கிறாரு, நான் தெசலோனிக்கேக்கு போயிட்டேன். நான் தெசலோனிக்கேக்கு போன பின்னாலேயும் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்கள், என்னத்தை நீக்கும்படி? என் குறைவை, என் தேவையை சந்திக்கும்படி, என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அனுப்புனீங்க, அது என்னுடைய குறைச்சலை நீக்குகிற காணிக்கையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் தயவுசெய்து நல்லா கவனிங்க. நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய காணிக்கைகள் எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கணும்? நான் கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? என்ன ஆட்டிடியூடோடு நான் கொடுக்கணும்? இது புரிந்து செயல்பட வேண்டும். ஏதோ காணிக்கை டைம் வந்துருச்சு, நான் காணிக்கை அனுப்பணும், ஏதாவது டக்குன்னு எடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்டு போயிடக்கூடாது. இல்லைன்னா கொடுக்கணும், பை வருது கொடுத்துட்டேன், பெட்டி வருது போட்டேன், அவ்வளோதான். அப்படி கிடையாது. இங்கே ஒரு வார்த்தையை கர்த்தர் அழகாக அங்கே எழுதி வச்சிருக்கிறார் பவுல் மூலமாய், குறைச்சலை நீக்கும்படியாக. அப்போ நான் கொடுக்கும்போது என்ன யோசித்து கொடுக்க வேண்டும்? நான் இதை கொடுக்குறேன், இது ஏதோ ஒரு குறைவை என் ஊழியக்காரனுக்கு நீக்கணும், அல்லது என் ஊழியக்காரனுடைய ஏதோ ஒரு தேவையை சந்திக்கக்கூடியதாக இது இருக்கணும். நான் ஒரு பணத்தை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பணம் என் ஊழியக்காரருக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் தேவையவாது சந்திக்கக்கூடிய அளவுக்காவது நான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கும்போதே யோசித்து கொடுக்கணும், இது எந்த குறைவை சந்திக்க போகிறது, என் ஊழியக்காரனுக்கு எந்த காரியத்தை பெற்று கொடுக்க போகிறது. நான் ஒரு ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னா அந்த ஊழியத்தில் என்னுடைய காணிக்கை என்ன மாற்றத்தை அல்லது எந்த குறைவை நிவர்த்தி செய்ய போகிறது. அப்போ காணிக்கைகள் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி ஆட்டிடியூடில் கொடுக்கணும் அப்படின்னா, நான் கொடுப்பது தேவனிடத்தில் கொடுக்குறேன், தேவனுக்கு கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல கொடுக்குறேன். அந்த ஊழியக்காரன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தில் சில தேவைகள் இருக்கிறது, அந்த ஊழியக்காரனுக்கு சில தேவைகள் இருக்கிறது. அந்த ஊழியத்தில் அந்த ஊழியக்காரனுடைய தேவைகளில் ஏதோ ஒரு குறைவு பகுதி இருந்துச்சுன்னா, அந்த குறைவு பகுதியை இந்த காணிக்கை என்ன செய்ய வேண்டும்? நீக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என் காணிக்கைகள் குறைச்சலை நீக்குகிற காணிக்கைகளாக இருக்க வேண்டும். ஆமென். இது ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி. கிவிங் அப்படின்றது தான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, அல்லது ஒரு தானம் பண்ணுறீங்க, தர்மம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. இதை கொடுத்தா, இப்போ நான் ஒரு 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 10 பைசாவை எடுத்து கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த 10 பைசா வச்சு அவர் என்ன செய்ய முடியும்? அதை வச்சு அவர் என்ன வாங்க முடியும்? எனக்கு அந்த 10 பைசா கிடச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன குறைவை அது நீக்கும்? என்ன தேவையை அது சந்திக்கும்? என்ன ரீதியில் இந்த காணிக்கை ஒரு மாற்றத்தை அங்கே உண்டாக்கும்? அதை புரிந்து, அதை யோசித்து, அந்த யோசனையின் மத்தியில் நாம் எடுத்து கொடுப்போம் என்றால், நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நாம் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஒரு மகா பெரிய விளைச்சலை உண்டாக்கியே தீரும். இப்படி யோசித்து கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன். இந்த மாதிரியான ஒரு யோசனையோடு நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது, அல்லது ஒரு ஊழியத்தை தாங்கும்போது, அல்லது ஒரு ஏழைக்கு நாம் கொடுக்கும்போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது என்ன நோக்கத்தோடு கொடுக்கணும்? நான் கொடுப்பது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய குறைவை நீக்க வேண்டும். ஏதோ ஒரு குறைவு அவங்க வீட்டில் நீங்கணும். இந்த காரியத்தை கொடுக்குறேன்,
ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுற அளவுக்கு நான் கொடுக்கணும். எங்கள் பாஸ்டருக்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன். அந்த காணிக்கை அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு, அந்த பெட்ரோல் தேவையை சந்திக்கிறதுக்கு, அல்லது ஒரு 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 4 இட்லி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குறைவை, ஒரு நேர சாப்பாட்டு குறைவை நீக்கும்படியாக. அதைத்தான் அங்கே சொல்கிறார். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி, சில மொழிபெயர்ப்பாளர் சொல்லுது, என்னுடைய தேவையை சந்திக்கும்படி. ஏதோ ஒரு தேவை, அந்த தேவையை நீங்கள் அனுப்பிச்ச அந்த காணிக்கை தீர்த்து விட்டது. அப்போ என்னுடைய காணிக்கைகள், நம்பர் 1, என்னுடைய காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குறைவை நீக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய காணிக்கைகள், என்னுடைய ஈகைகள் ஒருவருடைய குறைச்சலை அல்லது தேவையை சந்திக்கக்கூடியதாய் இருப்பதாக. ஏதோ போகிற வழியில் அப்படி சுண்டி விட்டுட்டு போகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா உட்காந்து யோசிங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் கொடுக்கும்போது அது ஒரு குறைவை நீக்க வேண்டும். அது அங்கே போகும்போது ஒரு பெரிய தேவையை சந்திக்கணும். ஆண்டவரே, இந்த காணிக்க ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே உண்டாக்கணும். அப்படி கொடுங்க, நீங்கள் பெருகுவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். உபகாரத்தை நான் நாடாமல். எதை நாடாமல்? உபகாரத்தை நான் நாடி இதை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய காணிக்கைகள் என் கணக்கில் பலனை பெருக்கணுமா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். இப்போ கொடுக்குறவங்களுக்கு அவங்க கணக்கில் இருந்து போகத்தான் செய்யுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா, நீங்கள் அனுப்புறது உங்களுக்கு இழப்பு அல்ல, உங்கள் கணக்குக்கு பெருக்கம் அப்படின்றார். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஊழியத்தினுடைய தேவையை, ஒரு ஊழியத்தினுடைய குறைவை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் கணக்கை பெருக வைப்பார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் குறைச்சலை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி, குறைச்சலை எந்த காரியத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறாரோ, எதை விதைக்கும்படி சொல்லுகிறாரோ, அந்த விதையை நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஊழியத்தில், அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில், அல்லது அந்த ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையில், அந்த திக்கற்றவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நீக்குகிறது. ஒரு சட்டையை வாங்கி மாட்டுறாரு. அவர் சட்டை இல்லாமல் இருக்கார், இப்போ சட்டையை வாங்கி மாட்டுறாரு. பனியன்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, அந்த பனியனை வாங்கி மாட்டுறாரு. அங்கே அவருக்கு ஒரு குறைவு நீக்கப்படுகிறது. இங்கே உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்னுடைய காணிக்கைகள் குறைச்சலை நீக்கும்படியானதாகவும், என்னுடைய கணக்கிலே இழப்பை அல்ல, என் கணக்கிலே பலனை பெருக்குகிறதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்படி நான் கொடுக்கணும், அப்படி என் ஹார்ட் ஜெனரஸாக மாறணும், அப்படி என் வாழ்க்கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் மோர் லார்ட். நான் அனுப்புகிற காணிக்க நான் கூப்பிட்டு ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவை நீக்குகிறதா இருக்க வேண்டும். சாதாரணமாக கொடுக்காதீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நம்ம சாதாரணமாக கொடுக்கக்கூடாது. என்னத்தையோ கொடுத்தோன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. என்னத்தையாவது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. காரணம், கர்த்தருக்கு கொடுக்குறோம். கிவ் யுவர் பெஸ்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாரம் முழுக்க கேளுங்க, ஆண்டவரே அடுத்த வாரம் நான் காணிக்க கொடுக்கணும்ப்பா, அடுத்த வாரம் நிறைய பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், அடுத்த வாரம் நான் என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற சில நபர்களுக்கு உதவி செய்ய போகிறேன். என்ன செய்யணும் ஆண்டவரே? வாட் ஷுட் ஐ கிவ் லார்ட்? ஹவு மச் ஐ ஹாவ் டு கிவ்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் ஆஃபரிங்ஸ். இவ்வளோதான் இல்லைங்க, டோன்ட் ஃபிக்ஸ் இட். நமக்கு கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குற ஆக்சிஜன் எத்தனையோ லட்சம் பணம் பெருமானதுன்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன். ஒரு நாளைக்கு நாம் எடுக்கிற ஆக்சிஜனை அவர் ஃபிக்ஸ் பண்ணல. இவ்வளோதான், எத்தனை லிட்டர் ஆக்சிஜன் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. அபண்டண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. இலவசமாய் பெறுகிறோம். கர்த்தர் சொல்கிறார், இலவசமாக கொடுங்க. கொடுக்கிற இருதயமாய் மாறட்டும் நம்முடைய இருதயம். அதைத்தான் போன வாரத்தில் நம்ம படித்தோம். நம்முடைய மனம் கொடுக்கிற மனமாய் மாற வேண்டும்.
எடுக்கணுன்ற மனமாக இருக்கக்கூடாது, பெறணுன்ற மனமாக இருக்கக்கூடாது, நான் புசிக்கிறவனாக இருக்கக்கூடாது, நான் விதைக்கிறவனாக இருக்க வேண்டும். வெறுமனே புசிக்கிறவனாக மாத்திரம் இருந்தால் நமக்கே நம்மளையே நாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, புசிக்கிறதுக்கும் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் விதைக்கிறதுக்கும் சேர்த்து கொடுக்குறேன், விதை. ஏன்னா நீ விதைக்கும் போது ஒரு ஊழியம் அல்லது ஒரு ஊழியன் அல்லது ஒரு தேவை உள்ளவர்கள் அவங்க வாழ்க்கையில் நீ ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறாய். அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை வாங்கின அவர்களுடைய இருதயம் பூரிக்கணும், அவருடைய இருதயம் களிகூறணும், தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லணும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவங்க இருதயம் யாருக்கு சொல்லணும்? நன்றி ஆண்டவரே, என் தேவையை நீங்கள் முன்னறிஞ்ச தெய்வம், என்னை கைவிடலை ஆண்டவரே. நான் சொல்கிறேன், உங்களை நினச்சி அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்கன்னா உங்களை கர்த்தர் எவ்வளோ உயர்த்துவார்னு தெரியுமா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இது ஒருவருடைய குறைச்சலை நீக்கும் காணிக்கை மாத்திரமல்ல, உங்கள் கணக்குக்கு பலனை பெருக்கும் காணிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். குறைச்சலை நீக்கும் காணிக்கை மாத்திரமல்ல, என் கணக்கில் பலனை பெருக்குகிற காணிக்கை. ஹல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு போகலாம். 18ஆம் வசனத்துக்கு வாங்க. என் காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஊழியக்காரன் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. என்ன கிடைச்சதாங்க? எல்லாம் எனக்கு கிடைத்தது. நாட் ஒன்லி மணி. உணவு கிடைத்தது, உடை கிடைத்தது, உறைவிடம் கிடைத்தது, போக்குவரத்துக்கு தேவையானது கிடைத்தது, என்னுடைய அத்தியாவசிய அன்றாட தேவைகளுக்கானது கிடைத்தது. எதெல்லாம் எனக்கு தேவையோ, லாவிஷான காரியம் இல்லை, எனக்கு எதெல்லாம் தேவையோ, என் ஊழியத்துக்கு எதெல்லாம் தேவையோ, என்னுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? மந்திரம் பண்ணி கிடைக்கலங்க. அது எப்படி கிடைத்தது? இந்த ஜனங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு கிடைத்து. அப்போ என் காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, என் ஊழியக்காரனுடைய தேவைகள் கிடைக்கும்படியாக, பூர்த்தி அடையும்படியாக, நல்லா கவனிங்க, பூர்த்தி அடையும்படியாக, நிறைவாகும்படியாக, எல்லாம் எனக்கு கிடைத்ததுன்னு ஒரு ஊழியம், ஒரு ஊழியக்காரன் சொல்லத்தக்கதாக என்னுடைய காணிக்கை இருக்க வேண்டும். அடுத்து சொல்கிறாரு, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைச்சது எதுவும் அறகுறையாக கிடைக்கல. எப்படி கிடைச்சிருக்கிறது? எப்படி கிடைச்சிருக்கிறது? பரிபூரணமாய் கிடைத்திருக்கிறது. நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய கிவிங் எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் யோசிங்க. நான் கொடுப்பது ஏதோ ஒன்று கொடுக்கறதில்ல, காயின் மாதிரி கொடுக்கறதில்ல, ஆபேல் மாதிரி கொடுக்கணுன்றார். அப்படி கொடுக்கணும்னா என்ன மனநிலை நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு கொடுக்குறேன், தேவன் தான் என்னுடைய முன்னுரிமையாக இருக்கிறார், அவருக்கு என் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்குறேன், ஆகவே அவருக்காக ஊழியம் செய்கிற, அவருக்காக செயல்படுகிற இந்த ஊழியம் அல்லது ஊழியர் அல்லது தேவையோடு இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கும்போது, கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா? பாருங்கள், என்ன மாதிரியான வார்த்தை பாருங்கள். ஏழைக்கு நாம் இறங்குறோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏழைக்கு ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கே கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அப்போ அந்த ஏழைக்கு நான் கொடுக்கும்போது என்ன நடக்குது? அவனுடைய தேவை, அவனுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கிறது. ரெண்டாவது, அவனுக்கு ஒரு பரிபூரணம் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? ஒரு ஆள்னால உண்டாகாது. ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு, சபையே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்கள் அனுப்பிச்ச அந்த ஆஃபரிங், அந்த சப்போர்ட், அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு எல்லாவற்றையும், எனக்கு தேவையானவைகள், என்னுடைய அத்தியாவசிய தேவைகள், என்னுடைய உடனடி தேவைகள், என்னுடைய கட்டாய தேவைகள் எல்லாவற்றையும் எனக்கு சந்திக்கும்படியாய் கிடைத்தது. இப்பொழுது பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு தேவை இல்லாத நிலை உண்டாயிருக்கிறதுன்ற. பரிபூரணம்னா என்ன அர்த்தம்? இப்போ அவருக்கு தேவை இல்லை என்ற நிலைமையை உண்டாக்கிவிட்டது. நம்ம அப்படி கொடுக்குறோமா? கர்த்தர்ட்ட கேளுங்க, நான் அப்படி கொடுக்கணும் ஆண்டவரே, நான் அப்படி கொடுக்கணும். இந்த மாதத்துக்கு எங்கள் பாஸ்டருக்கு இந்த காரியத்தில் தேவை இருக்கக்கூடாது,
அந்த ஒரு நபர் என்கிட்ட வர்றாரு, அவர்கிட்ட நான் கொடுக்க போகிறேன். இந்த நாளுக்கு அவருக்கு இதுக்கு மேலே அவருக்கு தேவை இருக்கக்கூடாது. நான் கொடுக்குறேன், ஒரு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி நாள் முழுவதற்கும் அந்த தேவை சந்திக்கப்பட்டுறணும். இன்றைக்கி அவர் சொல்லணும், நல்ல வேலை, இன்றைக்கி தேவை எனக்கு பூர்த்தி ஆகிடுச்சு, எல்லாம் எனக்கு கிடச்சி, காலை சாப்பாடு கிடச்சிருச்சு, மத்தியான சாப்பாடு கிடச்சிருச்சு, இரவு உணவு கிடச்சிருச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு கிடச்சிருச்சு. இஸ் இட் பாசிபிள்? இப்படி கொடுக்க முடியும்னு நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். ஒரு மாத தேவையை, ஒரு மாதத்துக்கு வேண்டியதை உங்களால் கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு தேவையானதை உங்களால் சந்திக்க முடியும் என்ற நிலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதா. ஒரு மாதத்தினுடைய உணவு தேவையை உங்களால் சந்திக்க, இப்போவே பலரால் சந்திக்க முடியும். ஆனால் நம்ம செய்கிறதில்லை. எனக்கே தேவை இருக்குது, எனக்கே பிள்ளைங்களுக்கு தேவை இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அதுக்கெல்லாம். யூ ஜஸ்ட் கோ அண்ட் கிவ். யூ ஜஸ்ட் கோ அண்ட் சோ யுவர் சீட். புசிக்கிறதுக்கு அது ஆகாரம் மட்டுமல்ல, விதைக்கிறதுக்கான விதையும் அதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார் இல்லையா? அதுக்குள்ளே என்ன இருக்குது? 2 காரியம் இருக்குது. விதைப்பதற்கான விதையும் நீங்கள் புசிப்பதற்கான ஆகாரமும் அங்கே இருக்கிறது. நாம் என்ன பண்ணிடுறோம்? விதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் இன்றைக்கி மனம் திரும்புவோம், கர்த்தர் பக்கமாக திரும்புவோம். ஆண்டவரே, நான் வெறுமனே சாப்பிட்றவனாக இருக்காது, ஈட்டராக இருக்கக்கூடாது. ஐ மஸ்ட் பி எ சோவர் ஆல்சோ. நான் விதைக்கிறவனாகவும் மாற வேண்டும். இடையில ஒரு மீட்டிங் ஒன்று வச்சோம் நம்ம சர்ச்சில். நான் நினைக்கிறேன் ஈஸ்டர் டைமில் ஒரு 3 நாள் மீட்டிங் நடந்தப்போ நினைக்கிறேன். ஒரு தங்கச்சி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம சபையில் இருக்க தங்கச்சி. ஐ வாண்ட் டு சோ அ சீட் பாஸ்டர். நான் ஒரு விதையை இந்த ஊழியத்திற்காக விதைக்க விரும்புகிறேன். நான் ஒரு விதையை விதைக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் எனக்கு அதுக்கான வழியை சொல்லுங்கள். நான் உடனே அதுக்கான ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சி கொடுத்தேன். அவங்க அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பிச்ச அந்த ஆஃபரிங் அன்னைக்கு ஒரு நாள் தேவையை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஒரு நாளுக்கான அன்னைக்கு சாப்பாட்டு தேவை, அந்த ஊழியத்தினுடைய அன்னைக்கு இரவு நாம் கொடுக்க வேண்டிய உணவின் தேவையை பூர்த்தி செய்து விட்டது. அப்படி தான் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படி கொடுக்கும்போது அப்படி அந்த வேலை முடிஞ்சு போயிருது பாருங்கள். எல்லாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி தேவை முடிஞ்சு, பரிபூரணம் உண்டாயிடுச்சு, திருப்தியாக தேவையை நல்லாவே செய்யலாம். நான் ஐ திங்க் செகண்ட் டேக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது. சிக்கன் போட்டு சாப்பாடு போட்டோம். அவன் எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். நீங்கள் விதைக்கிறது பரிபூரணத்தை உண்டாக்க வேண்டும். ஆமென். 3வது என்ன சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும், நல்லா கவனிங்க, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஆஃபரிங் கொடுக்கும்போது 3 நபர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குறார். 3 காரியம் நடக்குது. ஒன்று, பெறுகிறவருடைய வாழ்க்கையில் குறைச்சல் நீக்கப்படுகிறது. கொடுக்கிறவருடைய வாழ்விலே கணக்கிலே பலன் பெருகுகிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆஃபரிங் என்ன செய்து? பெறுகிறவருக்கு குறைச்சலை நீக்குகிறது, எல்லாத்தையும் கொடுக்குது, பரிபூரணத்தை உண்டாக்குது. அதை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? கொடுக்கிறவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? கொடுக்கிறவர் வாழ்க்கையிலே அவருடைய கணக்குக்கு பலன் பெருகுகிறது. 3வது ஒரு காரியம் நடக்குது. இப்போ இவர் கொடுக்கிறார், அவர் பெறுகிறார். இது 2க்கு நடுவில் தேவனும் மகிமை அடைகிறார். எப்படி மகிமை அடைகிறார் பாருங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை, நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களால் அனுப்பப்பட்டவைகள் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஸோ இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் நமக்குள்ளே வரும். நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது ஏதோ ஒரு கட்டாயம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுக்கலாம். நம்முடைய சபையில் ஒருபோதும் நான் கட்டாயப்படுத்துறதில்லை, யார்கிட்டையும் போய் நான் கடினமாக பேசுறது கிடையாது. போதிக்கிற வேலையை மட்டும் நான் கரெக்டாக செஞ்சிடறேன். அதுக்கு மேற்பட்ட காரியம் அவரவர்களுடையது, தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற காரியம். அப்போ காணிக்கன என்ன? அது ஒருவருடைய குறைச்சலை நீக்குகிறது. நான் கொடுக்கும்போது என்னுடைய கணக்கிலே பலனை பெருக பண்ணுகிறது. மூன்றாவது காரியம், தேவனுக்கு பிரியமான உகந்த பலி, அது சுகந்த வாசனை. அது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய காணிக்கைகள் ஒருவருடைய குறைச்சலை நீக்குகிறது, ஒரு ஊழியத்தின் தேவையை சந்திக்கிறது, என்னுடைய கணக்கிலே பலனை பெருக பண்ணுகிறது, தேவனுக்கு உகந்த பலியாய் சுகந்த வாசனையாய் மாறுகிறது. அப்போ 3 பேருடைய வாழ்க்கையில் ஒரு காணிக்கை, நல்லா கவனிங்க, ஒரு காணிக்கை, ஒரு கிவிங் தான் 3 இடத்துல மாற்றத்தை உண்டாகுது. அண்டர்ஸ்டாண்ட்? 3 இடத்துல அற்புதம் செய்யுது, 3 இடத்துல சேஞ்சஸை உண்டாக்குது. வாழ்க்கையில் இவர் வாழ்க்கையில் குறைவு போயிடுது, வெளியில் அவர் வாழ்க்கையில் பலன் பெருகுது, இவருக்கு சுகந்த வாசனை உகந்த பலியுமாய் மாறுகிறது. அதை தான் அவர் பிரியப்படுறார். அப்போ ஒவ்வொரு முறை என்னிடத்திலிருந்து தான தர்மமாய் அல்லது காணிக்கைகளாய் அல்லது தசம பாகங்களாய் கர்த்தருக்கு கொடுக்கப்படும் போது இந்த 3 காரியமும் நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் சந்ததி உங்களை திட்ட மாட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாரு, ஒரு நாள் உங்கள் பரம்பரையில் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஒருத்தருடைய குறையை தீர்க்கிற அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் கணக்கிலே பலனை பெருக பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், அற்புதமாக இது நடக்கிறது, அப்படியே நடக்குது, நான் அனுபவிக்கிறேன். அற்புதமாய் அப்படியே நடக்கிறது. அது மாறவே மாறாது. ஏன்னா அது வேத வாக்கியம். அது சொல்லி செய்யாமல் போகிறதல்ல, அது வசனித்து நிறைவேற்றாததல்ல. அவர் சொல்லி அப்படியே நிறைவேற்றுகிறார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். உங்கள் கணக்குக்கு பலன் பெருகிய தீரும். எல்லாரும் வாய் தர சொல்லுங்கள், இனிமேல் என்னுடைய கிவிங் ஜெனரஸாக இருக்கும், ஒருவருடைய குறையை தீர்ப்பதாக இருக்கும். கேட்டுட்டு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, எடுத்துகிட்டு கேட்டுட்டு கொடுங்க. ஆண்டவரே, இது எந்த குறையை தீர்க்க போகுது, என்ன குறையை தீர்க்கிறதா இருக்கணும். அப்போ நீங்கள் ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்க மாட்டீங்க, பெஸ்ட்டாக கொடுப்பீங்க. சும்மா காணிக்கன்னா ஒரு 10 ரூபாய் போட்டு விட்டுப்போம். வீட்டில் ஆளுக்கு 10 ரூபா. நான் சொல்கிறேன், அந்த 10 ரூபா கூட ஒரு குறைச்சலை நீக்க வேண்டும். அந்த 10 ரூபாயில் என்ன குறைவு நீங்கும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவங்க அந்த குறைவு நீங்கும் போது அவங்க உள்ள அப்படியே கலிகூர்ந்து மகிழணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கடவுளே நன்றி. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கட்டும், கடவுளே இன்னைக்கு என் சாப்பாட்டுக்கு கொடுத்தியப்பா ஆண்டவா அப்படின்னாங்கன்னா போதும், உங்கள் கணக்குக்கு பலன். ஒரு ஊழியக்காரன் அதை வாங்கிட்டு, தேங்க்யூ ஆண்டவரே, நான் ஜெபிச்சேன், என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி, கொடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பான்னா உங்கள் கணக்கில் பலன். உங்கள் கணக்கில் பலன், என் கணக்கில் குறைச்சல் நீங்குகிறது. தேவனுக்கு அது உகந்த பலியும் சுகந்த வாசனையும். தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாய் எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நம்முடைய காணிக்கைகள் ஊழியக்காரனை திருப்திப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியங்களை திருப்திப்படுத்துகிறதா இருக்கணும். ஏழைகளை, இல்லாதவர்களை, திக்கற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதா இருக்கணும். வாய்க்கும் வயிற்றுக்கு இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. கிவ் மோர், கிவ் மோர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாய் கூட்டுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கணக்கிலே பலன் பெருகியே தீரும். ஹல்லேலூயா. நான் சொல்கிற காரியங்களை விளங்கிக்கிறீங்களா? இப்போ 19ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய இப்போ 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் தேவன் உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டே நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். இப்போது நீங்கள் கொடுத்தது என்கிட்ட
ஆனால் பலன் எங்கேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறார். அதாவது நான் உங்களிடத்திலிருந்து வர பற்றி கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், நான் உங்கள் மூலமாய் திருப்தியாக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் கிடைச்சிருக்குது, பரிபூர்ணம் உண்டாயிருச்சு. இப்போ நான் அதற்கு என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லலை. ஏன்னா இவர் பதில் செய்ய முடியாது. ஒரு மனிதனிடத்திலிருந்து பெற்ற காரியங்களுக்காக மனிதன் திரும்ப கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன திருப்திப்படுத்தி அதற்கு பதிலாக நான் உங்களை திருப்திப்படுத்துறதுன்றது ஹைலி இம்பாசிபிள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கும். அது வேறொரு வழியாக வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது, யார்கிட்டேருந்து வரப்போகுது பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் ஒரு ஏழை மனுஷனுக்கு கொடுத்தீங்க, ஒரு தகப்பனற்றவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஊழியம் செய்கிறவனுக்கு கொடுத்தீங்க, ஒரு ஊழியத்தை தாங்குனீங்க. இப்போ அந்த ஊழியம் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்காது. யார் கொடுக்குறா? மகிமையின் தேவன். எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுதான் பிளஸ்ஸிங். இப்போ நான் கொடுக்குறேன், குறை நீங்குது, என் கணக்குக்கு பலன் பெருகுது, அவருக்கு இப்போ உகந்த பலியும் சுகந்த வாசனையும். அதோட முடிஞ்சிடறதில்ல. அவங்களுக்கு அப்படி அதோட நிப்பாட்டுறல. உகந்த பலியும் சுகந்த வாசனையும் அப்படின்னு நுகர்ந்துட்டார் அப்படின்னா தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவ்வளோதான். இதை யாரும் மாற்றவே முடியாதுங்க. இப்படி தான் தேவன் செயல்படுகிறார். இப்படித்தான் தேவன் செயல்படுகிறார். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கிடைக்கிறத பூரா நானே சாப்பிடுவேன், நானே வச்சுக்கிருவேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உங்களோடதெல்லாம் என்னோடது, என்னோடதெல்லாம் என்னோடது, எல்லாரோடதும் என்னோடது அப்படின்னு வாழ்ந்தா கர்த்தர் சொல்கிறாரு, சரி அவ்வளோதான், அவ்வளோதான், அதோடு நீ வாழ்ந்துட்டு போயிடு. ஆனால் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யூ கேன் ஈட், யூ கேன் ஈட், அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும். நீ விதைப்பாய் என்றால், விதைக்கிறவனாக இருப்பாய் என்றால், அது உன் தலைமுறைகளை கடந்தும் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சந்ததிகள், தலைமுறைகள், அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கும் தேவையானவைகளை இன்றைக்கு நான் விதையாக மாற்றி வைக்க வேண்டும், விதைப்பாக மாற்றி வைக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். முதல் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய, எல்லாம் சொல்லுங்க, செய்ய வேண்டிய தர்ம சகாயம், பண உதவி, அதை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. 6ஆவது வசனத்துக்கு வந்துடுங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் படிச்சுக்கோங்க வீட்டில். இப்போ 6ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பண உதவி செய்வதை குறித்து நான் சொல்லுவது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆனால் நம்முடைய ஆட்டிடியூட் சில நேரத்தில் எப்படி ஆகிடுது அப்படின்னா, நான் முதல்ல பெருக அறுத்துக்கிறேன், நான் பெருக அறுத்த பின்னால் நான் பெருக விதைக்கிறேன் அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறார், அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. பெருக விதை, முதல்ல அதிகமாய் விதை, அதிகமாய் அறுவடை செய்து கொள்வாய். விதைகள் எப்போதுமே கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? விதைப்பை சின்ன பெட்டிக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். ஒரு மரக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரக்கால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விதைகளை போட்டு விதைச்சிட்டு போவாங்க. அது கொஞ்சம் தான். விதைன்றது, விதைப்புன்றது கொஞ்சம் தானியம். ஆனால் அறுவடை என்பது மூட்டை மூட்டையாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அதிகமானது.
விதைப்பதை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் விதைச்சிட்டு போயிடலாம். ஆனால் அறுவடையை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அறுக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ சிறுக அறுத்துக்கிட்டு இருந்தன்னா நீ சிறுக விதைச்சிருக்கிறன்னு அர்த்தம்ப்பா. நீ பெருக அறுக்கிற அப்படின்னா நீ பெருக விதைச்சிருக்கிற. அப்படி இல்லைன்னா பெருக அறுக்கணும் அப்படின்னு விரும்பினா நீ பெருக விதைக்க வேண்டும். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்போ நம்முடைய காணிக்கையில் எப்படி இருக்கணும்? நம்முடைய காணிக்கையில் எப்படி இருக்கணும்னா, மனதில் முதல்ல நியமிக்கணும். நம்முடைய மனதில் முதலாவது நியமிக்கணும். என்ன நியமிக்கணும்? நான் கொடுக்கிறது ஒருவருடைய குறைச்சலை தீர்க்கணும், ஒருவருடைய தேவையை சந்திக்கணும், ஏதோ ஒரு மாற்றத்தை அவருக்குள்ளே உண்டாக்கணும். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நான் கொடுப்பது ஒரு மாற்றத்தை அங்கே என்ன செய்யணும்? உண்டாகணும். அவருக்கு எல்லாம் கிடைக்கணுங்க. அவர் அந்த அந்த மனுஷன் பரிபூர்ணம் அடையணும். அல்லது அந்த ஊழியத்துக்கு குறைவே இருக்கக்கூடாது. அந்த ஊழியம் திருப்திகரமான ஊழியமாக இருக்கும். அந்த அந்த மனுஷன் அந்த 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 சகோதரி இனிமேல் அவங்க ஏங்கி திரியக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது இந்த காரியத்தில் அப்படின்னு முன்னால் மனதில் நியமிச்சுட்டு, ஆனால் அவ்வளோ கொடுக்க முடியாத என்னால், அப்பாட்ட கையை உயர்த்துங்க, நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், பெருக அறுக்கும்படியாய் கர்த்தர் பெரிதான அதிகமான விதைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கீழே பாருங்கள், தன் மனதில் நியமித்தபடி. எல்லாம் சொல்லுங்கள், கொடுக்கறதுக்கு முன்னால் மனதில் என்ன செய்யணும்? உட்காந்து அதை கொஞ்சம் டிசைட் பண்ணணும். வீட்டில் 2-3 பேர் உட்காந்து பேசுங்க. இன்றைக்கி எவ்வளோ கொடுக்கலாம், கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்கலாம். நான் தீர்மானிச்சிருக்கிறேங்க, மாதம் நான் இந்த வேலையை செய்வேன் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதை எப்பாடுபட்டாயிலும் செய்து முடிக்கிறேன். எந்த காரியத்தை கொண்டும் அதை நான் செய்கிறேன். யாருக்கும் சொல்கிறது கிடையாது. என்ன செய்கிறேன், எப்போ செய்கிறேன், யாருக்கு செய்கிறேன், ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நியமியுங்கள், முன்கூட்டி நியமியுங்கள், திட்டமிடுங்கள். இவ்வளோ காரியத்தை நான் செய்வேன், இந்த தேவையை சந்திப்பேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவன். காணிக்கையில் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? காணிக்கையில் எப்படி கொடுக்கப்படணும்? உற்சாகமாய். அந்த டைமே உங்களுக்கு அப்படி பரபரப்பாகணும், அப்படியே துள்ளணும் மனசு. நான் ஒரு குறைச்சலை நீக்கும்படியான காணிக்கை கொடுக்குறேன், திருப்தியை உண்டாக்கத்தக்கதான காணிக்கை கொடுக்க போகிறேன், ஒரு பரிபூரணத்தை உண்டாக்கும் காணிக்கை கொடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் அண்ட் ஹானர் மை காட். என் தேவாதி தேவனை நான் கனப்படுத்தும்படியாக கொடுக்குறேன். அந்த உற்சாகம் இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். அந்த டைம் அப்படியே போட்டு அழுது வடிஞ்சிட்டுலாம் தயவு செய்து கொடுக்காதீர்கள். தயவு செய்து டோன்ட் டூ தட். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க டேடி. ஸோ டோன்ட் டூ தட். இஃப் யூ வாண்ட் டு கிவ், கொடுக்க விரும்புகிறவர்கள் உற்சாகமாய் கொடுக்கணும். அப்போ எல்லோரும் சொல்லுங்கள், என்னுடைய காணிக்கைகள் என் மனதில் நியமிக்கணும் முன்கூட்டி. அடுத்து அதை உற்சாகமாய் செய்ய வேண்டும். அதை உற்சாகமாக செய்யணும், ஹாப்பியாக செய்யணும். 9ஆம் வசனத்துக்கு போயிடலாம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதி இருக்கிறபடி ஆகும். சொல்லுங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி, அவனுடைய ரைச்சஸ்னஸ், அவனுடைய ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் என்றென்றைக்கும் தேவன் முன்னால் தைரியமாக போய் நிற்பான். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது எனக்கு திருப்தியாய் மாறியது. என் பிள்ளைகளுக்கு தேவையானது நான் சந்தித்தேன். என் குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு வேண்டியவைகளை நான் கொஞ்சம் சேமித்தேன். அதுபோக மீதம் இருக்கிற காரியங்களை அநேக மக்களுக்கு, ஏழைகளுக்கு, ஊழியங்களுக்கு, ஊழியர்களுக்கு நான் கொடுத்தேன். உங்கள் தேவனுக்கு முன்னால் அந்த நிற்கிற அந்த 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 நிற்கை, அந்த ஸ்டாண்டு பிஃபோர் காட் கெத்தாக இருக்கும். தைரியமாக நிற்பீங்க அப்பாட்ட. இப்போ 10ஆம் வசனத்தை எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. ஒரு முக்கியமான சத்தியம் அதுக்குள்ளே இருக்குது, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 10ஆவது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். எல்லாரும் சொல்லுங்க, தயவுசெய்து ரிப்பீட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் எப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்களே.
இந்த கிவிங்கை பற்றி பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அதை போதிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. செல்வந்தர்களாய் நாம் ஆகும்படி அவர் நமக்காய் தரித்திரரானார். நான் செல்வந்தன் ஆகிய தீரணும். அதற்கு பல வழிகள் உண்டு. அதில் ஒரு வழி கிவிங், ஜெனரஸ் கிவிங், மன உற்சாகமான ஈகை. அதுக்கான வாசலை தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாசல் வழியாக வாங்க, அப்படியே ஓடிடலாம் ஒழுங்க. சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் அவன் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கவனிங்க கவனிங்க கவனிங்க. விதைக்கிறவனுக்கு விதையை மட்டும் கொடுத்துட்டு, தம்பி விதைச்சு அது வளரட்டும், அது வளர்ந்த பின்னால் அறுத்து அப்புறமா நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி சாப்பிட விடாமல், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல், உங்கள் குறைவு நீக்கப்படாமல், உங்களுக்கு திருப்தி உண்டாகாமல் விதைக்கும்படி கர்த்தர் ஒருபோதும் சொல்லலை. இது ஒரு பெரிய டேஞ்சர். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, தனக்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தங்கள் எதிர்காலத்துக்கு ஒன்றும் எடுத்து கொடுக்காம, ஒன்றும் வச்சுக்கிறாம வர்றதை பூரா என்ன பண்ணிடுறது, விசிறி விட்டு போயிடுறது, அள்ளி கொடுத்துட்டு போயிடுறது. கர்த்தர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவது தேவன், ரெண்டாவது உங்கள் குடும்பம். யூ ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் யர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை கொடுக்கணும். உங்கள் வயிறார நீங்கள் சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும். உங்கள் ஃபேமிலி திருப்தியாக சாப்பிடணும். உங்கள் மனைவி பிள்ளைங்க சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கணும். அதை கொடுக்குற வேலை உங்களுடைய வேலை. உங்களுடைய வீட்டாரை போஷிக்க வேண்டும், தன் வீட்டாரை விசாரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசாரிக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவையானவைகளை கொஞ்சம் என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். உங்களால் முடிஞ்சால் 5ல் 1 என்ன பண்ணிவிடுங்க, சேர்த்து வைங்க, எடுத்து வைங்க. 1000 ரூபா வந்துச்சுன்னா அப்படின்னா 200 ரூபாய் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. 100 ரூபாய் எடுத்து கர்த்தருக்காக தசமபாகமாக எடுத்து வைத்து விடுங்க. ஸோ மீதம் இருக்க 700 ரூபாயில் உங்கள் தேவைகள் எல்லாம் பாருங்கள், மற்ற தேவைகள்லாம் பாருங்கள், தேவையானவெல்லாம். இது போக கர்த்தர் அந்த 1000 ரூபாயில் மீதம் எடுக்க வைப்பார். ஆமென். ஸோ விதைக்கிறவனுக்கு விதையையும், வெறும் விதையை மட்டும் இல்லை, விதைச்சிட்டு போயிருப்பா, நீ சாப்பிடாம கடை, நீ பட்னியாக கிடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற ஆண்டவர் கிடையாது. புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அப்போது தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும்போது 2 காரியத்துக்காக கொடுக்கிறார். உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு வருமானமும் 2 காரியங்களை செய்யும்படி வருகிறது. ஒன்று, யூ ஹாவ் டு ஈட், நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் புசிக்க வேண்டும் என்பதற்காகவும். 2வது காரியம், நீங்கள் விதைக்க வேண்டும் என்பதற்காகவும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது எந்த தேவையாக இருக்கு, எவ்வளவு வருமானமாக இருக்கட்டும், உங்கள் வருமானம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், அதில் 2 காரியம் நிறைவேற வேண்டும், 2 காரியம் நடக்க வேண்டும். ஒரு காரியம் விதைப்பதற்கான பகுதி, இன்னொரு பகுதி நீங்கள் புசிப்பதற்கு, அல்லது உங்கள் காரியம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய செலவினங்கள், உங்களுடைய சேமிப்புகள், அதற்கான பகுதி. இந்த 2ஐயும் நாம் சரியாக செய்ய வேண்டும். சிலர் தனக்கு தான் குடும்பத்துக்கு கவனிக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கு. அதுவும் தப்பு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, தானும் அதை பயன்படுத்துறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பூராத்தையும் நான் வச்சு அனுபவிப்பேன்ற குரூப். எல்லாம் எனக்கு தான். They are eaters. They are eating always. எல்லாத்தையும் தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன்னுடைய ரெக்ரியேஷனுக்கு, தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு, தன்னுடைய கேட்ஜெட்ஸுக்கு, இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபோனு, இருக்கிறதுலையே அதை இதை வாங்குறேன்னு சொல்லி
பூராத்தி செலவழிச்சிட்டு கர்த்தருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் போடு, இந்தா உனக்கு 10, எனக்கு 10, அவங்களுக்கு 10, எல்லாம் ஆள் 10. கர்த்தர் சொல்கிறார், அப்படி நான் கொடுக்கல, அதுக்கு கொடுக்கல. நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் நல்லா இருக்கணும், சுகித்திருக்கணும், திருப்தி அடையணும், பரிபூர்ணம் உண்டாகணும், சேமிப்பு உண்டாகணும், எல்லாம் உண்டாகணும். ஆனால் அதுக்கு மாத்திரம் அந்த அதை நான் கொடுக்கவில்லை, விதைப்பதற்கும் சேர்த்து நான் கொடுக்கிறேன்றார் கர்த்தர். நல்லா கவனிங்க, விதைப்பதற்கும் சேர்த்து கர்த்தர் கொடுக்கிறார். அதில் எதுக்கு அதிகம் கொடுக்கிறார் பாருங்க. அதை எதில் ரொம்ப ஆசீர்வாதத்தை அவர் வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. இப்போ கவனிங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. கவனிங்க, எதை பெருக பண்ணுகிறார்? விதையை பெருக பண்ணுகிறார். புசிச்சதை பெருக பண்ணுறதில்ல. புசிக்கிறதுக்குன்னு ஒரு பாட்டு கொடுக்குறார் இல்லையா, எனக்குன்னு ஒரு பாட்டு கொடுக்குறார் இல்லையா, அது பெருகிறது இல்லை. எதை பெருக பண்ணுறார்? நான் விதைக்கிறேன் பார்த்தீங்களா, விதையாக கொடுக்கிறார் பார்த்தீங்களா, அந்த விதையை அழித்து அந்த விதையை என்ன செய்ய பண்ணுகிறார்? பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை, தேவனுக்கு முன்னால் போய் அப்படி நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கான விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகள் கவனம். சிலர் வந்து சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இல்லை, தேவை இருக்குது. எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது, என்னை உழைக்க வைக்கிறது, என்னை சம்பாதிக்க வைக்கிறது அத்தனையும் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெறும் புசிக்கிறதுக்கு, அல்லது உனக்கு நீ சம்பாதிச்சு நீ சேர்த்து வச்சு நீ வந்து உன் குடும்பம் உன் பிள்ளைங்கன்னு வாழ்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, 2 காரியத்துக்காக கொடுக்குறேன். ஒன்று, பிரதானமாக விதைப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்கள், பிரதானம் எது? ஃபஸ்ட் பிளேஸ் எது கொடுத்துருக்கிறாரு? புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறதுக்கு விதைன்னு சொல்லலைங்க. முதல்ல சொல்லும்போதே சொல்கிறாரு, விதைப்பதற்கு விதையையும், அப்புறம் அவன் புசிக்கணும் இல்லையா, அவனுக்கு தேவை இருக்கு. இப்போ ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கு தேவை இருக்குது, சேமிப்பு வேண்டிய இருக்குது, திருமண காரியங்கள் இருக்குது, படிப்பு காரியங்கள் இருக்குது. அதற்கு தேவையானவைகளையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து அதை பெருக பண்ணுகிறார். எது பெருகுதுன்னு பாருங்கள், எது மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ எதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள். நாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இந்த மாதம் இவ்வளோ சேர்த்துறணும், அந்த மாதம் அவ்வளோ சேர்த்துறணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், இதுக்கு அதுக்கு இப்படி பிளான் போடாதீங்க. ஐ வாண்ட் டு கிவ் மோர். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுறேன் ஆண்டவர். நான் பூர்த்தியாக இருக்கணும். நான் பூர்த்தியாக இருக்கும்போது அதிகமாக நான் விதைப்பேன். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் விதைக்கணும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் விதைக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, விதையை அழித்து அதை பெருக பண்ணுகிறேன் என்று. எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்குறேன், நான் விதைக்கிற ஒவ்வொரு விதையையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஆள் தனக்கு புசிக்கிறதற்குன்னு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு புசிக்கிறதற்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்துட்றார். சரிப்பா, உன் ஆட்டிடியூடுன்னு சரியாகலை, நீ இன்னும் புரிஞ்சுக்கிறல, உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குற பணம் எதற்கென்றே அந்த மணி மேனேஜ்மெண்ட் அந்த திறன் உங்ககிட்ட இல்லை. ஆகவே நான் நல்ல தெய்வம், உன்னை பட்டினியாக போட மாட்டேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானதை கொடுத்துட்றேன். பிகாஸ் யூ ஆர் எ ஈட்டர். கிடைக்கிறத பூரா நீ சாப்பிட்ற ஆள். அதனால் உனக்கு தேவைக்கு உனக்கு நான் கொடுத்துட்றேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆனால் பெருக்கம் என்பது உனக்கு ஒருபோதும் இராது. ஏனென்றால் ஈட்டர்ஸுக்கு புசிக்கிற ஆகாரத்தை அவர் பெருக்குவேன்னு அவர் சொல்லலை. ஏன்னா ஆகாரம் அன்றன்றைய தேவையை சந்திக்கக்கூடியது. புசிப்பதற்கு ஆகாரம் என்பது ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துறேன் அப்படி சொல்ல, அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க. அன்னன்னைக்கு தேவை சந்திக்கப்படும், உங்களுடைய அன்றாடக தேவை சந்திக்கப்படும், அன்னன்னைக்கு நாள் ஓடிடும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல திருப்தி ஆகி விடுகிறவர்கள் ஏராளம் பேர். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, போதும். கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்குள்ளேருந்து நீ விதைக்க ஆரம்பித்த அப்படின்னா உன்னுடைய அன்றாடக தேவைகளும் சந்திக்கப்படும், அடுத்தவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். உன்னை வச்சு
உன்னையும் நான் போஷிப்பேன், உன் குடும்பத்தையும் நான் பார்த்துப்பேன், உன்னை வச்சு பிறரையும் நான் போஷிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். யூ காட் மை பாயிண்ட்? அப்போ புசிக்கிறவன் என்பவன் யார்? தனக்காகவே சம்பாதிக்கிறவன், தனக்காகவே பெற்றுக்கொள்கிறவன். அப்போ விதைக்கிறவன் என்பவன் யார்? தன் சந்ததிகளையும் நினைத்து, தன் சந்ததிகளையும் மனதில் வைத்து, தன்னை சுற்றி வாழுகிறவர்களையும் மனதில் வைத்து, ஊழியங்களையும் ஊழியர்களையும் மனதில் வைத்து, தேவனுடைய ராஜ்யத்தையும் மனதில் வைத்து, பிறரைக்கும் சேர்த்து கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஈட்டராக இருக்க மாட்டேன், சோவராக இருப்பேன். நான் விதைக்கிறவனாய் வாழ விரும்புகிறேன். நான் எனக்கென்று மாத்திரமல்ல, நான் பிறருக்காகவும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் அப்படி தான் கொடுப்பேன்றார், அதை தான் பெருக்க பண்ணுவேன்றார். நீங்கள் சோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் பெருக ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் கணக்கில் பலன் பெருக ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகள், கெட் ரெடி. பயங்கர மோசமான காலகட்டத்தில் கெட் ரெடி என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன். கெட் ரெடி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போ கவனிங்க, அடுத்து இப்போ சொல்கிறார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனால் எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். விதைக்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், நான் விதைக்கிறவனாக இருப்பேன், எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவனாக இருப்பேன். எனக்கு குறைச்சல் வராது, என் பிள்ளைகளுக்கு குறை வராது, நான் ஏங்கி திரிய மாட்டேன், யார்கிட்டையும் கையேந்து நிற்க மாட்டேன். நான் விதைக்கிறவன், ஆகவே கர்த்தர் என்னை எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவனாய் வைத்திருப்பார். வார்த்தை சொல்லு. 12வது வசனம், இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை, இது பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது மட்டும் அல்லாமல், ஹலோ, என்ன வேலை செய்துன்னு பாருங்க. உங்களுடைய விதைகள் என்ன வேலை செய்து பாருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்கிடுவாங்களாம். பாருங்க, பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய குறைவை மாத்திரம் நீக்கிறதில்ல, குறைவு நீங்கின உடனே அந்த பரிசுத்தவான் துதிக்கிறான். இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே அதை நீங்கள் அனுப்பின அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் காணிக்கைகளை எடுத்து கொண்டு வந்து எடுத்து அதை பிரித்து எடுக்கும்போது அதற்கு முன்பதாக அதை வைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிப்பதினால், எல்லாம் சொல்லுங்கள், தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூரண பலன் உள்ளதாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் நான் பார்க்கணும். சம்பூரண பலன் உள்ளது. எப்படி? ஸ்தோத்திரம் பெருகும். நான் கொடுக்க 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 கொடுக்க, விதைக்க விதைக்க விதைக்க, அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் குறைவு நீங்குவது மாத்திரமல்ல, வாயிலிருந்து தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க பாருங்க. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறீங்களா கொடுக்கறதுனால, தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சொல்லுங்க, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். யார் நிமித்தம்? என் நிமித்தம். யாருக்கு மகிமை? நம்ம இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் கொடுத்தேன், எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது. தேவனுக்கு நன்றி போயிடுச்சுங்க. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து, தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம், இது கிருபையாம், கொடுப்பது என்பது கிருபை, மிகுந்த விசேஷித்த கிருபை. எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபையை நான் ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நான் ஐ ரிசீவ் தட் கிரேஸ் லார்ட். என்ன கிரேஸ்? என்ன கிரேஸ்? அநேகருக்கு நான் கொடுக்கத்தக்கதான கிரேஸ், ஊழியர்களுக்கு கொடுக்கத்தக்கதான கிரேஸ், ஊழியங்களை தாங்கத்தக்கதான கிரேஸ், ஏழைகள் அனாதைகள் திக்கற்றவர்களை போஷிக்கத்தக்கதான கிரேஸ். நான் ஒரு ஈட்டராக மட்டும் இருக்கக்கூடாது, சோவராக இருக்கணும்.
உங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபைக்காக உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் அருளிய இது ஈவுங்க? நான் சொல்லட்டுமா? குறையவே மாட்டீங்க. இந்த பஞ்ச காலத்தில் சொல்லுகிறேன், இதற்கு அடுத்து இன்னும் எவ்வளவு கொடிதான காலம் வந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தம் ஜனம் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். தன் ஊழியக்காரனை ஒருபோதும் தலைகுனிய விடவே மாட்டார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் எப்படி ஆகிலும் உணவை கொடுத்துருவார். கர்த்தர் சொல்கிறார், நான் கொடுத்துருவேன் எப்படி வேணாலும், ஆனால் நான் சொல்கிறேன் நீ கொடு. யூ கிவ். கோடிக்கணக்கான ஏழைகள் அனாதைகள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு உணவளிக்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன். நாம் செயலன்றதுக்காக அவங்கள சாக வைக்கல கர்த்தர். ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு கொடுப்பதே அதற்காகத்தான். 2 காரியம் நடக்கணும். 1 விதைக்கணும், 2வது புசிக்கணும். புசிப்பதற்கான பகுதி ஒருபோதும் பெருகாது. நீங்கள் எல்லாத்தையும் புசிக்கிற பகுதியில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, இது எனக்குன்னு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா அது பெருகாது. அது கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பற்றாக்குறையை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சத்தை தேவைக்கு மட்டும் எனக்கு இது கொஞ்சம், பெரும்பகுதி தேவாதி தேவனுடைய ஊழியம். ஊழியத்தில் தேவையுள்ள மக்கள் ஏராளத்தை நான் சந்திக்கிறேன். என் சபையில் தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறதுல தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரும்பகுதியை நான் விதைக்க போகிறேன். கர்த்தர் சொல்கிறார், அதை நான் பெருக பண்ணுவேன். அது பெருகும்போது உனக்கு வேண்டியது இன்னும் கொஞ்சம் பெருகும். ஒரு காலம் வரும், நீங்கள் ஒரு குறைவில்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சியே இல்லை. ஆமென். இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு. அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய ஏக்கம் என்னன்றதை விளங்கி கொள்ளும்படியாக நான் இப்பொழுது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தியானித்து வருகிறதுனால அதுக்குள்ளே இருந்து ஒரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசியா 10வது அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம். தயவுசெய்து எல்லாரும் ஒரு வேத புத்தகத்தை திருப்பி ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. என்னங்க அது வார்த்தையே சரியில்லையே. இஸ்ரவேல் பலன் கொடுக்கிற திராட்சை செடி, உயர்குல நற்குல திராட்சை செடி அப்படி சொல்லிட்டு இருந்த தேவன் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் பலன் அற்ற திராட்சை செடி. ஏன் இப்படி சொல்கிறாருன்றதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்கிறார். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை விளக்குறார். என்ன சொல்கிறார் பாருங்க, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது வேறு, பலன் கொடுக்கிற வாழ்க்கை என்பது வேறு. வெறுமனே நான் கனி கொடுத்துருவேன், ஆனால் அதை யாரும் சாப்பிட விட மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாராவது அதை பறிக்க வந்தாங்கன்னா முள்ளை வச்சு குத்திடுவேன். இஸ்ரவேல் அப்படி இருக்கிறான். தனக்குத்தானே சம்பாதித்துக் கொள்கிறான், தனக்குத்தானே கனி கொடுக்கிறான். அவனே கனி கொடுக்குறான், அவனே சாப்பிட்டுக்கிறான், அவனே உழைக்கிறான், அவனே சாப்பிட்டுக்கிறான். அதனால் அவனுக்கு பேரை கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை கொடி செடி. பலனற்ற, கனி கொடுக்குறான் ஆனால் பலன் கொடுக்கல. அப்போது பலன் கொடுக்கறதுனா என்னது? பலன் கொடுக்கறதுனா என்னது? பிறருக்கும் சேர்த்து கனி கொடுப்பது. விளங்குதா உங்களுக்கு? பிறருக்கும், பிறருடைய ஆசீர்வாதத்துக்கும், பிறருடைய குறைவை நீக்குவதற்கும், பிறருக்கு பரிபூரணமும் திருப்தியும் உண்டாகிற அளவுக்கு கொடுப்பதற்கும் சேர்த்து கனி கொடுக்கிற வாழ்க்கை தான்
பலனுள்ள கனி கொடுக்கும் வாழ்க்கை, பலனுள்ள திராட்சை செடி. என்னால் எனக்கு மாத்திரம் லாபம் இருக்கக்கூடாது, என்னால் என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்டு எங்கள் பாஸ்டர் எப்படி பாஸ்டர் தெரியுமா, எங்கள் பிரதர் எப்படிப்பட்ட பிரதர் தெரியுமான்னு சொல்லக்கூடாது. யாரை சொல்லணும்? யாரை சொல்லணும்? தேவனே நன்றிப்பா, எங்கள் மேலே கிருபை வச்சதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மேலே நீங்கள் இரக்கம் வச்சதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை நினைவு கூர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவங்க தான் பலனுள்ள கனி கொடுக்கும் திராட்சை செடி. எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புகிறீங்க? இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவன் தன் கனியினால் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான், தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறான். அதாவது தனக்கு பேர் வரணும், தன்னை பற்றி பெருமையாக பேசணும். பாரு எத்தனை பலிபீடம் கட்டிருக்காரு, எத்தனை சிலை வச்சிருக்காரு பாரு, வாவ் அப்படி சொல்லணும். இதுதான் அவனுடைய நோக்கம். தன்னை பற்றி பெருமை பேசணும், தன்னை பற்றி 4 பேர் நல்லா புகழணும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நோக்கமே அதுதான். அவன் வாழ்கிறதே அதுக்கு தான். அவனை பார்த்து சொல்கிறார் கர்த்தர், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. நம்மை பற்றி என்ன? தேவனுடைய பிள்ளைகள் கவனிப்போம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நினைவு கூறுவோம். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் கர்த்தர் நீங்கள் புசிப்பதற்கான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நான் பெருகலையே, இன்னும் நான் எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பாடுபடுறேன், எனக்கு உழைப்புக்கேற்ற இது இல்லையா அப்படின்னா தேவனிடத்தில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவர் கொடுக்கறத பூரா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவர் கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறாரு? விதைக்கவும் புசிக்கவும் கொடுக்கிறார். விதை நீ புசிச்சுக்கோ. நான் எதை பெருக பண்ணுவேன் தெரியுமா? நீ புசிக்கிற பகுதியை பெருக பண்ணுறதில்ல, அது அன்றாட தேவை. அது அவ்வப்போது உனக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபுட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ட்ரெஸ் அண்ட் எவ்ரி திங், வாட் எவர் யுவர் நீட் இஸ். உன் தேவை என்ன அது இருந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். பட் நீ விதைக்கிற அப்படின்னா அவர் உனக்கு விதையை அருளி செய்து அதை பெருக பண்ணுகிறவர். அந்த விதையை நீங்கள் எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அது பெருகும், அந்த விதை பெருகும், அது வளரும், அது கனி கொடுக்கும். நீங்கள் விதைச்சது ஒரு சின்ன மடங்காக இருக்கும், அந்த விளைச்சல் பெரிய மடங்காக இருக்கும். அதை அள்ளி கொண்டு வந்து போடுவீங்க. அதிலிருந்து உங்களுக்கு தேவையான அந்த புசிக்கிற பகுதி இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். புசிக்கிற பகுதி உங்கள் குடும்பத்தின் தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சேமிப்புக்கு, உங்கள் தொழிலுக்கு, அப்படி அது ஆட் ஆகும். அதிலிருந்து பெரிய பகுதி மறுபடி விதைப்பதற்கு, அது மறுபடி விதைக்கப்படும் போது அதை பெருக பண்ணுகிறார். மறுபடி கொண்டு வந்து குமிப்பீங்க. அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, பெரும்பகுதியை விதைங்க. ஒருவேளை இது வரைக்கும் விதைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆட் சம் மோர், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், அதிகப்படுத்துங்க. இது வரைக்கும் விதைக்கவே இல்லை, நான் சரியாகவே விதைக்கலை, ஏதோ சும்மா போகிற வேறு வழி இல்லைன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார்ட் சோவிங், ஆரம்பிங்க, கொடுப்பதற்கு ஆரம்பிங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் பாருங்கள், ஏராளம் பேர் தேவையோடு இருக்கிறாங்க. ஊழியர்களை பாருங்கள், பாஸ்டர் பெனியலை பாருங்கள், பாஸ்டர் பெனியலுக்கு தேவை இருக்குது. எத்தனையோ ஊழியர்கள் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா send something, sow something. சிரமப்படுறாங்கன்னா அவங்கள கைவிட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து கொடுக்குறேன்றார். ஆமென். என்னுடைய சபை மக்கள் இந்த மாதிரியான காரியத்தை ரொம்ப ஜெனரஸாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பி ஜெனரஸ். ஒரு நாளும் நீங்கள் பொருளாதார வாழ்வில் குறைந்து போவதே இல்லை, இயேசுவின் நாமத்தில். இந்த சபை பலனுள்ள திராட்சை செடியாக இருக்கணும், கனி கொடுக்கணும், அந்த கனிகளால் பலன் கொடுக்கணும்.
பலன் கொடுக்காத, பயனுக்கு வராத, விதைக்கப்படாத, விதைப்புக்கு ஏற்றதா இல்லாத கனி கொடுத்து எந்த பயனும் இல்லை. மரம் தன் கனிகளால் அறியப்படும். நான் வெறும் கனி கொடுக்கிறவன் அல்ல, நான் பலன் கொடுக்கிறவனாகவும் இருக்க விரும்புகிறேன். ஆர் யூ ரெடி பிரதர்? ஆர் யூ ரெடி பிரதர்? சிஸ்டர், ஆர் யூ ரெடி? கொஞ்சம் தான் பாஸ்டர் இருக்குது. அந்த கொஞ்சத்திலிருந்து கொஞ்சத்தை கொடுங்க. கொஞ்சம்தான் இருந்துச்சு அந்த விதவை தாய்கிட்ட. அந்த விதவை தாய்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன காயின் தான் இருந்துச்சு. அவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவளை கைவிட்டிருக்கவே மாட்டாராண்டா. அந்த சாரிபாத் ஊரின் விதவை தாய் வீட்டில் ஒரு பிடி மாவு, ரவூண்டு எண்ணெய் சொல்கிறாங்க இல்லையா, ரவூண்டு தாங்க இருக்குது. அந்த ஒரு பிடி மாவையும் ரவூண்டு எண்ணெயும் வச்சு சாப்பிட்டுட்டு செத்துடலாம், இனிமேல் நோ மோர் லைஃப், வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு முடிவு பண்ணா. எப்படி மாற்றினார் பாருங்க கர்த்தர். தனக்கு புசிப்பதற்குன்னு வச்சுருந்தா அதிலிருந்து கர்த்தர் ஒரு பங்கை நீ விதைன்னு சொல்கிறாரு. ஒரு சிறிய அடைய நீ ஊழியக்காரனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. எங்கள் பாஸ்டர் ரொம்ப, அவருக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் தசம்பாவை ஒழுங்காக கொடுக்குறீங்களா சிஸ்டர்னு கேட்டேன் நான். அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க, நம்ம சபையிலேருந்து போனவங்க. யாரை பார்த்தாலும் கேட்பேன் நான், வெளியூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சந்திக்கும் போது பேசுகிறது கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சின்னா அவங்கள்ட்ட கேட்பேன், தசம்பா ஒழுங்காக கொடுக்குறீங்களா, சபைக்கு ஒழுங்காக போகிறீங்களான்னு கேட்குறது வழக்கம். திருமண காரியங்களை குறித்து நான் யார்கிட்டையாவது விசாரிக்க வேண்டி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் கேட்பேன். நீங்கள் என்ன ஜாதி, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன கலரு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படிலாம் கேட்க சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க, கேட்க மாட்டேன். நான் கேட்குறேன், ஒருத்தரை விசாரிக்கிறேன்னா அவங்ககிட்ட கேட்பேன், ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்களா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, அவர்கள் சபை காரியத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பேன். இந்த தம்பி சபை காரியங்களில் எப்படி இருப்பான், இந்த தங்கச்சி சபையில் எப்படி இன்வால்வ்டாக இருப்பா. அடுத்த கேள்வி கேட்பேன், இந்த தம்பி வேலை பார்க்குறான் அப்படின்னா இந்த தம்பி சபைக்கு ஒழுங்காய் காணிக்கை கொடுக்குறவனா, தசம பாகம் கொடுக்குறானான்னு கேட்பேன். நம்ம சபையில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது விசாரித்தாங்கன்னா நான் இதையும் சொல்லுவேன். வருவான், கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக தான் இருக்கேன்ல. இல்லைங்க, நல்ல ஊழியக்காரன், ஒரு பிள்ளைகளுக்கான நல்ல ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும், கொடுக்கிறவன் அவன் எந்த மோசமான இடத்துல இருந்தாலும் வெகு விரைவில் தன்னுடைய மேன்மையின் உச்சத்தை தொட்டே தீர்வான் என்பது தெரியும். ஏன்னா விதைச்சானா அந்த விதையை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த தம்பி கொடுப்பானா, இந்த தம்பி தசம்பாவம் கொடுக்குறானா பாஸ்டர்? சமீபத்தில் ஒரு தங்கச்சிக்காக கேட்டேன் நான், பாஸ்டர் அந்த தம்பி தசம்பாவம் கொடுப்பானா, அந்த குடும்பத்தார் எப்படி, கொடுப்பதில் எப்படிப்பட்டவர், ஊழியத்தில் உங்களோட சபை காரியங்களில் எவ்வளவு தூரம் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க, இல்லை சும்மா சர்ச்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறவங்களா? அப்படிப்பட்டவங்கனாலே நான் கொஞ்சம் உஷாராயிடுவேன், அங்கே ஒன்றும் வேலை இருக்காது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு போவோம். ஆமென். கொஞ்சம் உங்களுக்கு இது உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், என்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். என்ன விட்டுருங்க, ஐ எம் வெரி இன்னசென்ட். பைபிள் சொல்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆமென். நான் உபகாரத்தை நாடி சொல்லவில்லை, நான் உபகாரத்தை நாடி சொல்லவில்லை. உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும். என் சபையில் இருக்கிற எல்லா தம்பி தங்கச்சிகளும் சகோதர சகோதரிகளும் பெரியவங்களும் நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. கடைசி பகுதியை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாமா? பிலிப்பியன்ஸை முடிச்சிடலாமா? எல்லோரும் சேர்ந்து என்னோட வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சபை சொல்லுவதாக ஆமென். ரைட். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். அப்படி திரும்பி சொல்லுங்கள், வாழ்த்துதல் பாஸ்டர் சொல்கிறாருன்னு சொல்லிடுங்க. என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்போதைக்கு என் மகன் மட்டும்தான் இருக்கிறா. வாழ்த்து சொல்கிறியா? சரி, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த வாழ்த்துதலை ஏற்றுக்கொள்ளுங்க.
பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, பவுல் சொல்லுகிறார். ராயன் அரண்மனைக்கெல்லாம் நான் போகிறதில்லை. ரைட், இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஐ எம் ஸோ கிளாட் டு bless you. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், ஆமென்.